16 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அவருடைய பரிபூரணத்தினால் அல்லேலூயா, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிதாவே இவையெல்லாம் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கருத்தில் ஒப்புக்கிறேன். எல்லாத்தையும் நீராண்டு நிறைவாய் கருதுங்க. எங்களோடு இடைப்படுங்க. நீராண்டு முன்னின்று நடத்துங்க. எங்களோட பேசுங்க. பேசி பிதாவே ஆமென். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை. கொஞ்சம் வாழ்க்கை பண்ணிக்கணுமா? கொஞ்சம் கிருபையின் மேல் கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இல்லையா? தேவனுடைய முழுமையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை அவசியமாக இருக்கிறது. இல்லையா? அவருடைய பரிபூர்ணம் முழுமை என்று சொன்னால் அவருடைய பரிபூர்ணம். அதில் வாழுவது என்று சொன்னால் எப்பொழுதும் அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம் அது நடக்கும். அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம் தான் என்ன பண்ணாது சாத்தியமாகும். அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றே இல்லை. நம் எப்போதும் நிர்மூலமாகாது நாம் சுத்த கிருபை. வேத வாக்கியம் அதுதான் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சுவாசிக்கிற காற்று எப்படின்னா அவருடைய கிருபையினால்தான் இருக்கிறது. எந்த சூழலிலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் எப்பொழுதும் நம்மோடு என்ன பண்ணது இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு சில வாரங்களாய் அவருடைய முழுமையை பார்க்கணும். அவருடைய முழுமையின் அந்த நிறைவை நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில தேவனுடைய முழுமையை எப்படி அதை நம்ம அனுபவிக்கிறது, அது மாத்திரமா அவர் முழுமையிலே வாழ்வது என்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இங்க அவருடைய பரிபூர்ணத்தினால் நான் என்ன பண்றேன், அவருடைய கிருபை மேல கிருபை பெறுகிறேன். நான் அவருடைய முழுமையிலே நான் வாழவில்லை என்று சொன்னா, அவருடைய பரிபூரணத்தில் வாழவில்லை என்று சொன்னா எனக்கு தான் நஷ்டம். எனக்கு தான் எனது நஷ்டம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் சொல்லுது. நியாயப்பிரமாணம் மோசேக்கு கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுனால கிருபை இருக்கிறது. அவர் கிருபையா இருந்ததால இந்த உலகத்துல வந்தார். கிருபையா இறந்ததுனால். அல்லேலூயா. 18 வாசிக்கலாம். கண்டதில்லை, அவரை வெளிப்படுத்தினார். அதான் சொன்னார் கிருபை அவரை என்ன பண்ணுது, தேவனாகிய தேவனை வெளிப்படுத்தினது. அவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை என்ன பண்ணாரு, நமக்கு இன்று வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ நாம ஒவ்வொரு நாளும் அவருடைய முழுமையில வாழுறது ரொம்ப அவசியமா இருக்குது. அனுதின காரியங்கள்ல எனக்கு முழுமை இல்லை என்று சொன்னா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்று சொன்னா, அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம கேட்கறது என்னன்னா, என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எல்லா காரியங்களும் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்குள்ளாலே நிறைவை கட்டளையிடுகிறார், முழுமையை கட்டளையிடுகிறார். காரணம் என்னன்னா, நீங்க அவருக்குள்ளாலே வாழும்போது நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம தப்பான இடங்கள்ல தேடுறோம். உங்களை திருப்திப்படுத்துகிறதுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொன்னா திருப்திப்படுத்துகிறது. நீங்க திருப்தி அடைவதற்கு நீங்க என்ன சில நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, வெளியில என்ன பண்ணுவோம், தேடிட்டு இருக்கிறோம். இந்த சில காரியங்கள் என்ன திருப்திப்படுத்தும், இந்த காரியம் என்ன திருப்திப்படுத்தும் என்று வெளி காரியங்கள்ல தேடிட்டு இருக்கிறோம். உள்ளாலே ஆண்டவர் உள்ளாலே நம்ம என்ன பண்ண தேட மாட்டேங்கிறோம். ஆண்டுக்குள்ளாலே வாழுகிற வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை என்று தெரிய மாட்டேங்குது. சில கஷ்டத்தின் மத்தியில இருக்குது, பிரச்சனையின் மத்தியில என்ன பண்ணுறோம், வேற ஏதாவது மாற்றமே ஒழிய ஆண்டவர் பார்க்க மாட்டேங்கிறோம். வேற ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா, இந்த பக்கத்துல சொல்யூஷன் கிடைக்குமா,
ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் காட்னு தெரிய மாட்டேங்குது. முதல் பிரெஃபரன்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மண்டையில உரைக்க மாட்டேங்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், பிறகு அவருக்கு கூட கொடுக்கப்படும். தேவனை முதல்ல அவரை கூடயே தான் நம்ம பார்க்கிறோம். பெருசா வேணும், அது வேணும், இது வேணும் தான் பார்க்கிறோம். எனக்கு இது வந்தா நல்லா இருக்கும், அது வந்தா நல்லா இருக்கும் தான் நம்ம பார்க்கிறோம். அது வந்துட்டு அப்புறம் கூட திருப்தி இருக்காது. சில பேருக்கு அப்படிதான் கேட்பாங்க, வரும், ஆனா அதுலயும் என்னது திருப்தி இருக்காது, இன்னும் வேணும்னு பாட்டு நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் அதுதான். ஆண்டோட முழுமையில வாழும்போது திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். மீதம் எடுக்கும்படியாக, மீதம் எடுக்கும்படியாக ஆண்டவர் வைக்கிறார். உங்களுக்கு மட்டும் நிறைவு இருக்காது, பிறருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, வைக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதான் ஆண்டவருடைய நிறைவு, ஆண்டவருடைய முழுமை. அல்லேலூயா. ஆண்டவருடைய முழுமையில வாழுகிறதுனா அதுதான் அர்த்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களா மாத்திரம் இல்ல, நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். உபாகமம் 32ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைப்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமா இருக்க. உபாகமம் அடுத்த தலைமுறை இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த தலைமுறை இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம பெற்றோர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நமக்கும் வார்த்தையை கொடுக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். நமக்கு என்ன சொல்றாருன்னா, உங்க பிள்ளைக்கு நீங்க கட்சி கொடுங்க, உங்க பிள்ளைகள் ஆண்டவர் வார்த்தைப்படி என்ன பண்ண செய்யணும், அதை இங்க சொல்றாரு. ஏன்னா இங்கதான் என்ன பண்ண போறாங்க, தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. ஏன்னா நான் எங்க அப்பா அம்மா சுதந்திரிக்க முடியல, எனக்கு முன்னாடி அவங்க சுதந்திரிக்க முடியல, இந்த தலைமுறை என்ன பண்ணும், சுதந்திரிக்க வேணும். அப்பனா இந்த தலைமுறை என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த தலைமுறை என்னுடைய முழுமையை வாழ வேண்டும் என்று சொன்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கு வைத்திருக்கிற நிறைவுல நீ வாழ வேண்டும் என்று சொன்னா, அதுல நிறைவாய் நீ வாழ வேண்டும் என்று சொன்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். வாசிப்போமா? அவர்களை நோக்கி கவனமா இருக்க, நீங்கள் அவர்கள் கற்பிக்கும்படி நான் உங்களுக்கு சாட்சியாக ஒப்புவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதில் வேண்டும். யார் மனதில்? பெற்றோர் மனதில். பெற்றோர் மனதில் நீங்க வச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு தேவ வார்த்தை தெரிந்தாதான், வேத வசனங்கள் புரிந்தாதான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியலன்னா பிள்ளைங்களுக்கு தெரியும். ஹலோ, நம்ம அறியாமல் புரியாமல் இருந்தோம்னா பிள்ளைகளுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? இதோட முக்கியத்துவத்தை எப்படி புரிய வைக்க முடியும்? நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா.
இது உங்களுக்கு அடுத்த வசனம் 47ஆம் வசனத்திலே இது உங்களுக்கு இயக்கமான காரியம் அல்லவே. இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் உங்கள் நாட்களை நீடித்திருக்க ஹalleluya ஹalleluya. இதனால் உங்கள் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவீர்கள். வியர்த்தமான காரியம் சொல்லும்போது அது வியர்த்தமான காரியம் சொல்லுவாங்க. இது எம்டி வேர்ட்ஸ் கிடையாது. இது வெறும் காலியான வார்த்தைகள், சும்மா வார்த்தைகள் கிடையாது. அதான் வியர்த்தமான வார்த்தைகள் அல்ல என்று சொல்லும்போது இது என்னுடைய எம்டி வேர்ட். நான் சொல்லுகிற வார்த்தை சும்மா சாதாரண வார்த்தைகள் அல்ல என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதன்படி நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் நாட்கள் நீடிக்க பண்ணுவீர்கள் சொல்றாரு. மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்த தலைமுறை ஆட்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீங்களாவது போய் சுதந்திரிங்கன்றாரு. நீங்களாவது தேவனுடைய நிறைவில் வாழுங்க என்று என்ன பண்றாங்க சொல்லுகிறாரு. நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கொடுத்த தேசத்துல இதனால் உங்கள் நாட்கள் நீடிக்க பண்ணுவீர்கள் என்றால் இந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி நீ காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். ஏன்னா அவரால் போக முடியாது, மோசேயால போக முடியாது. அதான் என்ன பண்ண நீ பார். நாற்பது வருஷமா வழி நடத்திட்டு வந்த மோசையாலே சுதந்திரிக்கப்பட முடியல. சொல்ல வருது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொள்வாரு. மெய்ப்பன் தப்பு பண்ணா மெய்ப்பனுக்கு அடி உள்ளோம். மெய்ப்பன் வந்து ஸ்பெஷலான ஆள் இல்ல, பாஸ்டரும் ஸ்பெஷலா. நான் தப்பு பண்ண எனக்கு அடி உள்ளோம், எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. அதே போல ஆளுக்கு அதேதான், விசுவாசிகளா உங்களுக்கும் அதேதான். ஆண்டு பார்வையில செம்மையா நடந்தோம் என்று சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற காரியம் கண்டிப்பா வந்து சேரும். தேவ முழுமையில நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழ்வீர்கள். உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும். அல்லேலூயா. அதான் நீங்க இங்க பார்க்க வேண்டிய காரியம். உங்கள் நாட்கள் நீடித்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆயுஷ் நாட்கள் பாதியில நிறைவேற்ற போகுது. நீடித்த நாட்களை உங்க திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது கண்டிப்பா, ஏன்னா நான் திருப்பி அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார். எப்பெல்லாம் ஆண்டவர் வார்த்தை நான் பேசணும்னா அதெல்லாம் அந்த வார்த்தை எனக்கு திருப்பி வரும். காரணம் என்னன்னா உண்மை, சத்தியம். ஆண்டவர் உங்களை நீடித்திருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியாத ஆண்டவர் செய்கிறார். நம்ம அவரை தேடணும், அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு வருகிற காரியம் உங்களுக்கு வர வரைக்கும் பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை தளர விடக்கூடாது. இப்ப இருக்கிற இன்னல்களை, இப்ப இருக்கிற கஷ்டங்களை, இப்ப இருக்கிற பாடுகளை நினைத்து கலங்கி கொண்டு இருக்காம நீங்க வரப்போற ஆசீர்வாதத்துக்கு எதிர்கொண்டு தைரியமாய் விசுவாசத்தோட எதிர்கொண்டு நீங்க போயிட்டு இருக்க வேண்டும். வரப்போற நாட்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருங்கள். இப்ப இருக்கிற பாடுகள் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான், ஒரு மேகம் போலதான். அதை என்ன பண்ண காத்தடிச்சா போயிடும். பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நீங்க நினைக்க வேண்டும். உங்கள் பிரச்சனை அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் நினைக்க வேண்டும். உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் அப்படிதான் நீங்க நினைக்க வேண்டும். காத்தடிச்சா மேகம் கழிஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் உங்க பிரச்சனையும் கவலையும் கஷ்டங்களையும் அப்படி வைத்து வச்சுக்கோங்க. நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கலங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான், டிப்ரெஷன்ல அப்படி உட்கார வேண்டியதான்.
உங்களுக்குள்ளால இருக்கிற பாரங்களை ஆண்டவர் மேல வைங்கன்றாரு. என்ன சொல்றாரு? பாரங்களை என் மேல வைங்க, நீங்க கலங்கி தவிக்காதீங்க, நான் உன்னை ஆதரிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது தானே. அது பண்ண மாட்டேங்கிறோம். பாரத்தை தூக்கி என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? கீழே ஆட்டு பாத்திரம் வைக்க மாட்டேங்கிறோம். நம்மளே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். This is not an empty word. இது ஒரு காலியான வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தை உண்மை. நிறைய பேரோட வாழ்க்கையை கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அது கண்டிப்பா நடக்கும். வாக்கு சத்தம். உங்களுக்கு நீ உங்களோட வாழ்க்கை நீடித்திருக்க வேண்டும். அது ஆண்டோட விருப்பம். நிறைவா இருக்க வேண்டும். அது ஆண்டோட விருப்பம். முழுமையா இருக்க வேண்டும். பாதியா இருக்க கூடாது. முழுமை. நீங்கள் அவரோட முழுமையில நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுமையா இருக்கும். இன்னைக்கு வாசித்த சங்கீத பாகத்துல 85ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா கிருபையும் சத்தியமும் ஒன்றையோடு என்ன பண்ணுமா? சந்திக்கும். நீதியின் சமாதானமும். கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு சந்திக்கும். அப்போ தேவனுடைய கிருபையும் சத்தியமும் என்ன பண்ணும்? ஒன்றோடு மீட் பண்ணிக்கும். சந்திக்கும், மீட் பண்ணிக்கும். அவருடைய கிருபை எப்பொழுது வார்த்தையோட தான் போகுது. அவருடைய கிருபையும் வார்த்தையோட தான் நெஞ்சி இருக்குது. வார்த்தையோட இடத்துலாம் இருக்குது. ஏன்னா அவன் தான் எல்லாம், அவன் தான் வார்த்தை. தேவனோட யாரோட இயேசுவோட தான் நெஞ்சி இருக்கிறது. அடுத்தது சத்திய பூமியிலிருந்து முளைக்கும், தாழ பார்க்கும். பூமியிலிருந்து என்ன பண்ண? சத்தியம் முளைக்கும். சத்தியம் முளைக்கும். இங்க இருந்து போறோம். முதலாவது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியிலும், பிறகு பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சியா இருக்க வேண்டும். எல்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணாரு. 2 நாள் முன்னாடி ஒரு இதுல பாஸ்டர் மகள மெசேஜ் எடுத்தாரு. சாட்சியா இருக்குது அப்படின்னு அவங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதோட கம்பேர் பண்ணாங்க. அந்த முதல் இஸ்ரேல்னா சென்னை பட்டணம், அந்த சட்டு வட்டாரங்கள் அடுத்தது. அதுக்கப்புறம் பூமியின் கடைசி வரையும் சாட்சியா இருக்கணும். அவங்க மேப் போட்டு கொடுத்தாரு வார்த்தையில. அதான் ஊழியத்தோட வளர்ச்சி அப்படின்ற காரணம். அது உண்மை. அது உண்மை. கண்டிப்பா அது நடக்கும். ஜெபிக்கிறீங்களா? பெரிய இடத்துக்கு இப்ப எப்படின்னா, முந்தி காசு இல்லை, இடம் இருக்குது. இப்போ காசு தரத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இப்போ இடம் அதுதான் இப்போ பிரச்சனை. முடிஞ்ச வரைக்கும் தேடுங்க, ஜெபிங்க, தேடுங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம மூவ் பண்ணாதான் அவங்க அங்கிருந்து அனுப்ப முடியும், அதுக்கு காரியங்கள் பண்ண முடியும். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், என் கைக்கு வரவே வேணும்ப்பா. அங்கே டைரக்டா போயிடணும். மாற்றி மிடில் மேன் இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கிறது எல்லாம் கரெக்டாக செய்யணும். ஆண்டு செய்வார். கரெக்டான வேலையில செய்வார். கரெக்டான வேலையில செய்வார். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளாலே நம்ம புதிய இடத்துக்கு நம்ம போவோம். இதோட விசாலமான இடத்துக்கு நம்ம போவோம். அந்த விசுவாசம் வேணும். எனக்கு வைராக்கியமா நான் நம்புறேன். அந்த மேல நமக்கு இதோட விசாலமான இடம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு பேருந்து வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம தலைமுறையில நம்ம என்ன பண்ணணும்? போயிடணும். நம்ம பிள்ளைகளோட தலைமுறைக்கு போகக்கூடாது. புரியுதா நான் சொல்ல வருது? ஏற்கனவே 3வது தலைமுறை ஆயிடுச்சு. 3rd வேவ் ஜெனரேஷன் ஆயிட்டோம். அதுதான் ஸ்பெசிஃபிக்கா எல்லா விஷயம் சொல்லுகிற காரியம் தான். 3rd வேவ் ஜெனரேஷன் 3வது தலைமுறை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு போனா இன்னும் ரொம்ப டிலே ஆயிடும். புரியுதா நான் சொல்ல வருது? இந்த தலைமுறையாவது என்ன பண்ணும்? கடந்து
போயிடணும். யோர்தானை கடந்து போயிடணும். தடைகளை தாண்டி தான் போகணும். தடைகளை நீக்கிட்டு அதுல காலை வச்சு நம்ம என்ன பண்றோம், அப்படியே பயந்துட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்றோம், பயந்துட்டு இருக்கோம். இது காலில் வச்சுட்டு அந்த யோர்தான் மேல காலை வச்சா நம்ம வலிக்கிட்டு இப்படி அடிச்சுட்டு போயிடுமா? லைஃப்ல அதுதான் ரொம்ப பெரிய தடையே. நம்ம பயம் தான் நமக்கு பெரிய தடை. இது இந்த மாதிரி வச்சுட்டோம்னா, இந்த மாதிரி காரியம் பண்ணோம்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இந்த காரியம் பண்ணா இந்த பிரச்சனை வந்துருமா, அப்படியே நம்ம என்ன பண்றோம், மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்ல, விசுவாசத்துல கால் எடுத்து வை, யோர்தான் பிரியும். வர போற பிரச்சனை போயிடும், வர பிரச்சனை கண்ணு தெரியாம போயிடும். அவங்க ஏதோ மூலையில போய் எங்கேயாவது உட்கார வச்சு வராங்க. நீங்க நல்ல வெட்டாந்தலையில நடந்து போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை கண்டு பயப்பட தேவையில்லை. பிரச்சனைக்கு விரோதமா தைரியமா இல்லைங்க. ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ஹல்லேலூயா. இது எதனால? கிருபையினாலே. ஹல்லேலூயா. கிருபையினாலே உங்களுக்கு என்ன இலவசமாய் கிடைக்கிற இந்த ரட்சிப்பு. கிருபையினாலே இலவசமாய் உங்களுக்கு என்னது, இந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. அதான் இங்க ஸ்டார்ட் பண்றது. கிருபையினாலே எனக்கு இலவசமா ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு இலவசமா ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. இந்த வாழ்க்கை நான் வாழறேன்னா அவருடைய கிருபையினால மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய கிருபையினால அனுதினம் நம்ம என்ன பண்றோம், பெருகிக்கிட்டே இருக்க வேண்டும். அவருக்குள்ளாலே உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உலகத்தை நியாயத்தீர்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாலே பலி பெருக வேண்டும். எல்லாத்தையும் நம்ம கவனமா இருந்தா, சரியான பாதையை நம்ம நடந்தோம் என்று சொன்னா, அவர் என்ன பண்றாரு, வழி காட்டி கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர் காட்டுற பாதையில ஒழுங்கா நடந்தோம் என்று சொன்னா சரியா போய் சேர முடியும். அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டு போய்கிட்டே இருக்கிறது. அந்த தெய்வீக முழுமையிலே நம்ம என்ன பண்ணுவோம், வாழுவோம். ஹல்லேலூயா. இங்க தான் சொல்லுது, அவருடைய கிருபை என்ன பண்ணுது, ரட்சித்தது. அவர் கிருபை என்ன பண்ணுது, என்னை ரட்சித்தது. நீதிமானாக்கள் மட்டும் என்னை என்ன பண்ணுது, ரட்சித்தது. நான் படுகுழியில இருந்தேன். என் கடந்த கால வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கணும் என்று சொன்னா பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற நிலைமையை பாருங்கள். ஆண்டவர் உங்களை எங்க இடத்துல வைத்திருக்கிறார், எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார் பாருங்க. யோசிச்சு பாருங்க. முந்தி இருந்த மாதிரியா இருக்கிறது இல்ல, மாறுதல் வந்திருக்கிறது. இது மாத்திரம் பார்த்தாது, இன்னும் மாறுதல் வேணும், இன்னும் உயர்வுகள் வேணும். இன்னும் நீங்கள் ஆண்டுக்குள்ளால பெறப்பட வேண்டும், இன்னும் ஆண்டுக்குள்ளால உயர வேண்டும். அவர் உங்களை ஒரு இடத்துல ஸ்தாபிக்கிறார் என்று சொன்னால் அது நிலையான ஒரு இடத்துல என்ன பண்ணுவார், ஸ்தாபிப்பார். எப்போ இஞ்சி விழும், எப்போ ஏதாவது பிரச்சனை வரும் அந்த மாதிரி இடத்துல வைக்க மாட்டார். நிலையான இடத்துல வைக்கிறார் ஆண்டவர். கண்மலையின் மேல என்ன பண்ணார், வைக்கிறார். எல்லாரும் பார்க்கும்படியாக தான் வைக்கிறார். நம்ம சபையை எல்லாரும் பார்க்குங்க கொண்டு போய் வைப்பார். நம்ம மறைஞ்சிருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், மறைஞ்சிருக்கிறோம். மறைஞ்சிருக்கும் போதே இம்பாக்ட் பண்ண முடியுதுன்னா, மறைஞ்சிருக்கும் போதே இந்த இடத்துல இம்பாக்ட் கொடுக்க முடியுதுன்னா, எல்லாரும் பார்க்கும்படியாக இருந்தால் எவ்வளவு காரியங்கள் பண்ணலாம். புரியுதா சொல்ல வருது? நம்முடைய நன்மை இப்போ கூட நிறைய வாழ்க்கை நம்ம தொட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம சபை தொட்டுக்கொண்டு தான் இருக்குது. சும்மா சாதாரணமா இங்க கூடி வரல. சொல்லுங்க, வார்த்தை வெறுமையான வார்த்தை அல்ல. It's not an empty word. It's not an empty word. கடைசியாக எபேசியர் 1ஆம் அதிகாரம்
சொல்றேன். எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். வெயில் நான் சம்பாதி வர போட்டு இருந்தேன்னா அப்படி சேர்ந்து 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளும். இது முடிந்த வரைக்கும் இதை நேரம் கிடைக்கப்படும் மறுபடியும் வாசிக்கும். காரணம் என்ன, இதில் நிறைய காரியங்கள் சத்தியங்கள் அடங்கியிருக்கு, அவசியமான சத்தியங்கள் அடங்கியிருக்கு. தேவனுடைய சித்தத்தை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ஹல்லேலூயா. நம்ம என்னது, நம்முடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். யாரு? அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. ஹல்லேலூயா. சும்மா கிடையாது. நீங்க அவருடைய சுவிகார புத்திரரா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது சும்மா கிடையாது. அவர் உங்கள் மேல் சித்தம் வைத்ததுனாலதான் நடந்தது. நீங்க இந்த வாழ்க்கை வாழுகிறது அவருடைய சித்தம். இந்த பாதையில போகிறது அவருடைய சித்தம். கடுமையா இருக்கலாம், கொஞ்சம் தாறுமாறா இருக்கலாம், பிரச்சனைகள் நிறைந்ததா இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை மத்தியில் அவர் உங்களோட இருக்கிறாரு. அது மறந்துடாதீங்க. காரணம் இல்லாம ஒரு பாதையில கொண்டு போக மாட்டாரு. காரணம் இல்லாம சில காரியங்களை சில ஆட்களை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வைக்க மாட்டாரு. நம்ம எல்லாத்தையும் சுயபாவமா எல்லா காரியங்களும் எல்லா நாட்களும் இருந்துட்டோம் என்று சொன்னா நமக்கு நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம். புரியுதா சொல்ல வருது? எல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சிட்டு நம்ம ஜாலியாக இது பண்ணி அப்படியே இருந்தோம்னா கேட்க மாட்டோம். நம்ம புரியுதா? கேட்கறதெல்லாம் அதான் கேட்கறதெல்லாம் கிடைக்குதுல்ல, நம்ம கேட்காமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். இல்ல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்குது, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். காரணம் என்னன்னா, நீங்க செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். தோர்ந்து போக கூடாது. லைஃப் சலிச்சு போயிடக்கூடாது. நீங்கள் அவருடைய நிறைவுல வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த முழுமையில வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர் சிஸ்டம் வைத்ததுனாலதான் இந்த நீங்க வாழ்க்கை நீங்க என்ன பண்ணீங்க வாழுறீங்க. எந்த ஒரு காரியமும் சும்மா உங்களுக்கு சேராது. எல்லாம் அவர் காரணத்தோட தான் என்ன பண்றார், செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்மை வெளிப்படும் நாள் சமீபமா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில அந்த காரணம் என்னன்னு காட்டுவார் கண்டிப்பா. எந்த காரணம் என்று எனக்கு தெரியாது, எந்த காரணம் எந்த காரணம் நீங்க எதிர்கொண்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் தான் அந்த பாதையை உங்களுக்கு வச்சிருக்கிறார். அவருடைய கிருபை ஐஸ்வர்யத்தின்படி ரத்தத்தினாலே மீட்பு உண்டாயிருக்குது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு என்ன பண்ணாரா, பெருக பண்ணினார். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதா, கிருபை எங்களுக்கு பெருக பண்ணினார். அதனால நாங்க என்ன பண்ணுகிறோம், நாங்க சும்மா இருக்கிறது இல்ல, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர் சித்தத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ண அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். வாசிங்கள். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி ஆமென். எது வேணுமா? கூட்டப்பட வேண்டும். எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண அள்ளிக்கொள்ள வேண்டும், கூட்டப்பட வேண்டும். தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. எதுக்கு நாம் கூப்பிடுறோம், எதுக்கு நம்ம கூடுறோம் என்று என்ன பண்றாரு, ஒரு ரீசன் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. இந்த விக்ரம்சன் நீங்க கூடுறீங்கன்னா சும்மா இல்ல, நீங்க பொக்கிஷங்களா இருக்கிறீங்க. தேவன் கண்டெடுத்த பொக்கிஷங்களா இருக்கிறீங்க. அந்த காலத்துல இருந்தீங்க, நீங்க அதுல இருந்து எடுத்து உங்களை பொக்கிஷமாக வைத்தார்.
நீங்கள் ஒளிப்படத்தில் வைக்கப்பட்ட புதையலை போல இருந்தீர்கள். ஆண்டவர் உங்களை நிலையாய் வைத்திருக்கிறார். இப்பொழுது எல்லாருக்கும் மறைமுகமாய் இருந்தீர்கள், ஆனால் நீங்கள் காணப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். உங்களுக்குள்ளாலே எதிர்பட்டிருக்கிற எல்லா அந்தகார காரியங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுகிறார். பெண்களை கதவை உடைக்கிறார், இரும்பு தாப்பாலை முடிக்கிறார், தடையான காரியங்கள் உடைக்கிறார். உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு வந்து சேரும் வரைக்கும் அவர் சோர்ந்து போறதில்லை. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அவர் நிறைவேற்றி முடிப்பார். கண்டிப்பா செய்து முடிப்பாருங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. விசுவாசமா இருங்க, தைரியமா இருங்க. அவர் முழுமையில வாழுங்கள். எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் நடத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பிதாவே, நம்மளை நன்றி சொல்லிக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரே, இந்த நேரம் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உங்களுக்கு ஒவ்வொருத்தையும் ஆசிரியர் அந்த கேட்ட சத்தியத்தின்படியாக இதை நடத்தினார், நிறைவோடு நடத்தினார். எல்லாத்தையும் ஆண்டவரே, எல்லா சூழலையும் மாற்றி போடுகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு நீக்கி போடுங்க. மேன்மே நீ வைப்பி நான் விசுவாசிக்கிறோம். சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே ஆண்டவரே, நீ நன்றிக்கு வழிபடுத்துங்க. தேவன் எங்களை முழுமையாய் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொள்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒப்புக் கொள்கிறேன். நீர் என்ன தீர்மானித்திருக்கிறீரோ அது ஆண்டவரே இந்த வாழ்க்கை நடக்கட்டும். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. எங்களை நீங்கள் சுவீகார புத்திரராய் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. உண்மை கேட்டு வேறு பிரித்ததற்காக நன்றி. அந்த நீர் பெரியவர், எங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்து நாங்கள் நம்புறோம். உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஆசிரியர் வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னென்ன காரியங்கள் வேண்டிக் கொள்கிறோமோ எல்லாத்தையும் நிறைவா நீங்கள் நடத்தினாங்க. வரப்புற வீடியோஸும் கண்ணில் கொடுக்குறேன். எந்த ஒரு தடையில்லாதவரை நடத்தினாண்டவரே. நீர் ஆண்டவரே ஒருமனப்பாட்டி நாவினை கட்டிடுங்க. டீச்சர் ஸ்கூலாலும் சரி, வாலண்டியர் ஸ்கூலாலும் சரி, எந்த ஒரு பாகுபாடு இல்லாதபடி எல்லாம் ஒரு மனமாய் செயல்படும்படி ஆட்சியிருக்கிறார். நீர் ஆண்டவரை நடத்துங்க. இங்க இருந்து நீர் நடத்துங்க. எங்களால முடியாது, நாங்கள் வெறுமையானவர்கள். நீர் எங்களை நிரப்பிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்னை நிரப்பிக்கிட்டே இருக்க. வீட்டுக்காக வருகிறோம், அவர்களை தொடுங்க. நாங்கள் ஆடவே நல்ல செய்தி நாங்கள் கேட்கணும். மேன்மேல் காரியங்கள் செய்தி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த குடும்பம் வெற்றிக்கப்பட வேண்டும், வெலப்பட வேண்டும், மக்களாலே வளர வேண்டும், மேன்மைப்பட வேண்டும். அந்த காத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆத்மாவும் அழித்து போற சுத்தம் இல்லாம அந்த பாடுகள் வெளியில கொண்டு போறோம்னா ஒரு காரணம் இருக்குது. அதுவே நீர் அவருக்கு வெளிப்படுத்துங்க. இல்லைன்னா இருக்க எல்லாத்தையும் நீ மாற்றி செய்யுங்க. சம்பூர்ணத்தின் தேவை சம்பூர்ணமா நீ நடத்துங்க. பெரிதான காரியம் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் நீர் அதை செய்து நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் செலுத்துகிறோம். இப்பராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் லட்சுமி நல்லதாவே எல்லோரும் சொல்லுமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேரத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென்.